ஆதினி, எனக்கு கொஞ்ச நேரம் பாலை குடுறி. தரமாட்டே போ. மா பாருங்கம்மா, அவன் எனக்கு பாலே தர மாட்டீரா. ஏய் ஆதினி, இப்ப பாலை அண்ணாவுக்கு தரப்போறியா இல்லையா? கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாம அமைதியா இருக்கீங்களா? சத்தம் இல்லாம தானே? இப்ப சொல்றேன் பாருங்க. அமைதி அமைதி, அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி, எங்கும் அமைதி. பாத்தீங்களாக்கா எப்படி பேசுறான்னு? மழைக்காட்டில் கூட ஒழுக்கமா வளர்ந்துட்டு இருந்தா, இங்க கூட்டிட்டு வந்து டிவி போட்டு காட்டுறேங்கிற பேர்ல சின்சானோட தீவிர வெறி ஆயிட்டா. ஆதி எப்படியோ கொஞ்சம் புத்திசாலிங்கிறதுனால எதையும் அளவா வச்சுப்பான். ஆனா இந்த ஆதினி மோகினிக்கிட்டே வளர்ந்ததுனால அவளை மாதிரியே வாயும் சேட்டையும் அதிகம். அது திவாகருக்கு இன்னும் வசதியா போச்சு போல. சித்தி விடுங்க சித்தி, சின்ன வயசுல இப்படிதான் இருப்பானுங்க, அப்புறம் போக போக சரியாயிடும். நானே சின்ன வயசுல இவன மாதிரி தான் பொறுப்பில்லாம தான் இருந்தேன். நீ இப்பயும் அப்படியே தானடா இருக்க? மாமா நல்லா யோசிச்சு சொல்லு. 3 இப்பயும் அப்படியேவா இருக்கேன்? சின்ன பையனாவா இருக்கேன்? அண்ணா என்னன்னா ஏதோ 3 சொல்லுதான்? அது ஒண்ணும் இல்லம்மா, அவன் காலேஜ் போறான்ல, அங்க காதலில எல்லாம் நடத்துறாரு சார், அத சொல்லுத. அச்சச்சோ, இந்த வயசுலயே காதலா? இப்ப என் பையன் உங்ககிட்ட சேர விடக்கூடாது போலயே. சித்தி இதெல்லாம் ரொம்ப ஓவர். என் வயசுல தானே நீங்களும் லவ் பண்ணீங்க. அடே, என் தங்கச்சி மச்சானை மட்டும் லவ் பண்ணி அவரையே கல்யாணம் பண்ணி இப்ப வரைக்கும் அவர் கூட சந்தோஷமா தான் வாழுது. நீயும் அது ஒன்னாடா? மாம்ஸ், உனக்கு எனக்கு பேச்சில்ல. டேய் ஆதி வா, உனக்கு கிட்டி புள்ளி எப்படி விளையாடுறதுன்னு சொல்லித்தரேன். சரிடா திவா, நீ போய் குச்சி ரெடி பண்ணு, நான் ஆதினியை கூட்டிட்டு வரேன். டே ஆரியா, திவாவை அண்ணனை கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல. விடுங்க சித்தி, நானே என் அண்ணனுங்கள அண்ணனு கூப்பிட்டதே இல்ல, அப்புறம் அவன் மட்டும் அவன் அண்ணனை கூப்பிடுவானா? எம்மாடி விமலா, இவனுங்க கிட்ட இருந்து புள்ளைய கொஞ்சம் தள்ளியே வச்சுக்க, இல்லனா அவங்கள மாதிரியே ஆக்கி விட்டுடுவானுங்க. என்ன இருந்தாலும் எல்லாரும் ஒரே ரத்தம் தானே. எப்படி தள்ளி வச்சாலும் ஒரே ரத்தம் ஒரே மாதிரி தான் வேலையை காட்டும். என்ன பண்ண? சித்தப்பா, அவன் 2 வயசுலயே ஸ்கூல் போய் சேர்க்கிறாங்க. வீலுக்கு 5 வயசு முடிய போகுது. இன்னும் வீட்லயே வச்சிருக்க? பக்கத்துல தானே என் ஃப்ரெண்டோட அக்கா பிளே ஸ்கூல் வச்சிருக்காங்க. இப்ப போய் சேர்த்து விட்டா பேசிக்காவது கத்துக்குவாங்க இல்ல சித்தப்பா? இல்லடா, இன்னும் ஒரு 4-5 மாசம் தானே இருக்கு. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்ததும் டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே சேர்த்து விடலான்னு பாக்கேன். என்ன சித்தப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்ன, நீ போய் 1வது சேர்த்த மாதிரி நினைச்சியா? தலையை சுத்தி காது தொட வச்சு சேர்த்துருக்கு. இப்பெல்லாம் எஜுகேஷன் எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்குன்னு தெரியும்ல. எல்கேஜிக்கு அம்புட்டு எக்ஸாம் வைப்பாங்க, 1வதுக்குலாம் சொல்லவா வேணும்? அதெல்லாம் உன் தம்பிங்க பாஸ் பண்ணிடுவாங்கடா. சித்தப்பா ஓவர் கான்ஃபிடென்ட்டு உடம்புக்கு ஆகாது. சும்மா ஏபிசிடி 1 2 3 ஆனாவனா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அம்மா இங்கே வாவா இப்படி 5-6 ரைம் சொல்லி கொடுத்துட்டா சரியா வராது. 1வதுலயே கிராமரும் அல்ஜிப்ராவும் ஆரம்பிச்சிடுறாங்க, தெரியுமா உனக்கு? சரிடா, நீங்க 2 பேரும் இப்பதானே காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கீங்க. அதி புத்திசாலிங்க தானே. 5 ஸ்டேட்டோட சிஎம் பேரும் கேபிட்டலை மட்டும் சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாடு, சென்னை, ஆந்திர பிரதேஷ், அமராவதி, கோவா, பனாஜி, அப்புறம் குஜராத், காந்தி நகர், அப்புறம் தெரியல, அதவா விடு. சூர்யா நீ சொல்லு. அது ஹரியானா, சண்டிகர், கர்நாடகாவுக்கு பெங்களூர், சிஎம் சித்தாராமையா, கேரளாவுக்கு பினராயி விஜயன், ஆனா கேபிட்டல் மறந்து போச்சு சித்தப்பா. எங்க ஆதிக்குட்டி நீ சொல்லு. அப்பா, ஆந்திர பிரதேஷ்க்கு கேபிட்டல் அமராவதி, சந்திரபாபு நாயுடு தான் சிஎம். அருணாச்சல் பிரதேஷ்க்கு இட்டாநகர், பேமகாந்து தான் சிஎம். அஸ்ஸாமுக்கு திஸ்பூர், ஹிமந்தா பிஸ்வா சர்மா தான் சிஎம். பீகாருக்கு பாட்னா, நிதிஷ்குமார் தான் சிஎம். கோவாவுக்கு பனாஜி, பிரமோத் சவாத் தான் சிஎம். போதுமா, இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? அது சித்தப்பா டக்குன்னு கேட்டா எனக்கு ஞாபகம் வரல. இல்லாங்காட்டியும் அம்முட்டியும் அக்கு வேற அணி வேற கிழிச்சிருப்பாங்க மச்சான், என் அக்கா மைங்க. ஏன் சித்தப்பா, ஏன் இப்படி? உன் மகனை பள்ளிக்கூட சேர்த்து விடுன்னு சொன்னதுக்கு இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா எல்லாரும்? சர்ரா விடு, நம்ம குடும்பம் தானே. எது எப்படியோ இம்புட்டு வருஷம் கழிச்சு உங்க சித்தப்பனும் சித்தியும் அவங்க பிள்ளைகளும் நம்ம கைக்கு கிடைச்சிருக்காங்க. அதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி தாட்டா சொல்லணும். ஆமாங்க, இப்படி ஒரு குடும்பம் இவருக்கு முன்னாடியே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நாங்க மறைஞ்சு வாழ்ந்திருக்கவே மாட்டோம். இப்படியெல்லாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, அதான் நடந்துருச்சு. சரி விடுங்க, இனிமேலாச்சும் நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். இன்னைக்கு தான் என் மனசுக்கு அம்புட்டு நிறைவா இருக்கு. இன்னைக்கு மாதிரி மொத்த குடும்பமும் எப்பவும் நிம்மதியா சந்தோஷமா எந்த பிரச்சனை வந்தாலும்
எல்லாரும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து ஒத்துமை குலையாம இருக்கணும் சாமி. ஆமா சாமி.